அந்த போட்டோ சொல்லி இருக்கிறாங்க. தவறு நீங்க சொல்றீங்க, எனக்கு புரிய வைங்க. ஒரு நிமிஷம் மண்ணில ஒரு சிண்டு மண்ணில இந்த இடத்துல சேர்த்தா இந்த இடத்துல தூக்கி போடணும். அந்த ஒரு சிண்டு தான் என்ன தூக்கி போடுவானுவா. நானும் அது மாதிரி இந்த இடத்துல எனக்கு எப்படி இருக்க முடியும்? இந்த இடத்துல நீங்க தான் அதுக்கு உதவி பண்ணணும். நீங்க நான் 30 வருஷமா இருக்கிறேன் சார் இந்த இடத்துல. எங்க இஷ்டம் வரல. இந்த ஊர்ல பிறந்து இந்த ஊர்ல தாலி கட்டினேன் நானு. இந்த ஊருக்கே எனக்கு வந்து வரல, நான் எங்க போறது? கொடுத்தா 120 பேருக்கும் மண்ணு கொடுங்க, என்ன காரணம்? 65 பேர் தான் கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போட்டானா? அவங்க ஆம்படியா பண்ற 2 பேர் தான் ஓட்டு போட்டாங்களா? மற்ற மீதி 65 பேர் எங்க போயிருந்தாங்க? ஓட்டு போடலையா? யாரும் ஓட்டு போடல. கவர்மெண்ட் எங்களுக்கு சொசைட்டில அரிசி போடல. என்னென்ன கூட உதவி பண்றாங்க. அப்ப எல்லாம் உதவி பண்ணும் போது அப்ப இந்த 65 பேருக்கு மட்டும் என்ன காரணம் போடுவோ? ஊடு கொடுத்த பட்டா கொடுத்த காரணம் என்ன? இங்க வந்து 40 வருஷம் ஆகுது. இங்க ஃபர்ஸ்ட் குடிசை வரும்போது 10 குடிசை தான். 10, 12 ஆச்சு, 12, 20 ஆச்சு, 20, 24 ஆச்சு. இங்க வந்து மண்ணு பிரிச்சு கொடுக்க சொல்லி 30 வருஷம் ஆகுது. 30 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா இங்க இருக்கிற 100 பேர் 80 குடும்பம் 50 குடும்பம் போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து குடிசை போட்டவங்க இருக்காங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க இருக்காங்க, இப்ப இல்லாதவங்க கொடுக்குறாங்க. அப்ப எங்க ஆதார் கார்டுல புது காலனி அங்குச்செட்டிப்பாளையம் தான் இருக்கும். வீட்டு டோர் நம்பர் இருக்கு, இபி பில் இருக்கு, தண்ணி வரி ரசீது, வீட்டு வரி ரசீது எல்லாமே இருக்கு. 40 வருஷமா இருக்கும். இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி சம்பாரிச்சு பிளாட் வாங்கியிருப்போம், கடனை உடனே வாங்கி வீடு கட்டியிருப்போம். அதுக்காக இல்லைன்னு சொன்னா எங்க பூர்வீகத்தை விட்டு நாங்க எப்படி போக முடியும்? யாரும் மண்ணு வாங்கக்கூடாது, வீடு கட்டக்கூடாது இருக்க முடியும்? சரி, இங்கதான் பட்டா கொடுக்கல, அப்புறம் கவர்மெண்ட் இங்க பாத்ரூம் கட்டி கொடுத்தது, கரண்ட் கொடுத்தது, சர்வீஸ் கொடுத்தது, தண்ணி கொடுத்தா? பட்டா இல்லாதவங்களுக்கு ஏன் கொடுத்தது? இங்கதான் பட்டா கிடையாதுல்ல, அப்புறம் ஏன் கொடுத்தாங்க இதெல்லாம்? இப்ப வந்து இல்லாதவங்களுக்கு தான் கொடுப்பா. அவங்க வந்திருப்பாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி, அவங்க தான் கொடுப்போம். அது எப்படி? அது பூர்வீகம். எங்க பூர்வீகம் எங்க இப்ப காலி பண்ணிட்டாங்க. நான் என்ன ஊருன்னு கேட்டா ஊருன்னு சொல்றது நானு. இது கவர்மெண்டா ஒண்ணு எடுத்துக்கல. இந்த 19 ரெட்டியார்கிட்ட இருந்து நாங்க போராடி வாங்கின மண்ணு இது. எங்க மக்கள் போராடி வாங்கி அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எடுத்துக்கினது. கவர்மெண்ட் ஒன்னும் காலியா கடந்த மண்ணை வந்து இடிச்சு நிறைவே இங்க இல்லாத படங்களுக்கு பட்டா கொடுக்கல. இங்க இருக்கிறவங்கள எங்களை வந்து இங்க இடிக்கிறாங்க. இல்லாத இடத்துக்கு வேணா கொடுக்க சொல்லுங்க. இல்ல எங்க கிரவுண்டா இருக்கும்ல, அங்க இடிச்சு வந்து இங்க இல்லாதவங்களுக்கு பட்டா கொடுக்க சொல்லுங்க. கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. நம்ம அங்குச்செட்டிப்பாளையம் பண்ருட்டி தாலுக்கால இருக்க அங்குச்செட்டிப்பாளையம்ல ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி கோர்ட் கேஸ் போயிருந்தாங்க. ஆதிதிராவிட நலத்துறையின் மூலியமா இங்க லேண்ட் கையகப்படுத்தி லேண்ட் அக்விசிஷன் பண்ணி ஒரு அப்போ ப்ரொபோசல் போயிருந்திருக்கு பட்டா கொடுக்கணும். பட் அது கோர்ட்ல வந்து 30 வருஷமா கேஸ் நடந்தது. இப்போ போன வருஷம் வந்து தீர்ப்பானது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இங்க நம்ம எவிக்ட் பண்ணிட்டு எலிஜிபிள் பெனிஃபிஷியரிஸ் ஐடென்டிஃபை பண்ணி பட்டா கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இப்போ நம்ம இங்க புதுக்காலனியில சேர்ந்த ஒரு 67 நபர்களுக்கு வந்து எலிஜிபிள் பயனாளிகள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு பட்டா கொடுத்துருக்கோம். பட்டாக்கான ப்ரொபோசல் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இவங்களை வந்து இங்கே எவிட் பண்ணி மாற்றிடம் பக்கத்தில் வந்து ஒரு வார காலத்திற்கு மாற்றிடம் வந்து அவங்க சொல்லி கோரிக்கை கேட்டிருந்தாங்க. மாற்றிடம் உங்களுக்கு வேணும்னா அந்த கோரிக்கையின் அடிப்படையில் பக்கத்தில் ஒரு இடம் நம்ம மாற்றிடம் ஐடென்டிஃபை பண்ணி இப்போ அங்கே ஒரு வார காலத்துக்கு தங்க வைக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். நம்ம பேஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். பேஸ் ஒர்க் எதன் அடிப்படையில் பண்ணியிருக்கோம்னா ஆனுவல் இன்கம் நம்ம ஒரு கிரைட்டீரியா எடுத்திருப்போம். அண்ட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடாது, சொந்தமான வந்து மணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எலிஜிபிள் இன்எலிஜிபிள் பர்சன்ஸ் நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேஸ்ட் ஆன் நம்ம கவர்மெண்ட் கொடுத்த நார்ம்ஸ்க்கு உட்பட்டு தான் நம்ம இன்எலிஜிபிலிட்டி பர்சன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி கொடுக்க முடியாது. ஸோ அதனால அவங்க இன்எலிஜிபிள் கிரைட்டீரியால வராங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.